இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்கள். இன்று நாம் பார்க்க இருப்பது எபிரேயர் 13வது அதிகாரம். வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். என்னால் அநேக குறிப்புகளை பார்க்க இருக்கிறோம். எபிரேயர் 13வது அதிகாரம். எபிரேயர் புத்தகத்தை நாம் ஆராய்ந்து வருகிறோம். அதன் வசனங்களிலே தேவன் என்ன நம்மோடு பேச இருக்கிறார் என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்க இருப்பது எபிரேயரின் கடைசி அதிகாரத்தை பார்க்க இருக்கிறோம். திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயர் 13வது அதிகாரம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமத்தகப்பனே, அப்பா, உமக்கு உகந்த வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்று நீர் இந்த எபிரேயர் 13வது அதிகாரத்தில் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் எங்கள் வாழ்க்கையே ஒரு அன்பான வாழ்க்கையாக மாற வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். அன்பின் அடிப்படையிலே ஆண்டவரே, நாங்கள் வாழ வேண்டிய வாழ்க்கை உமக்கு உகந்த வாழ்க்கை என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம். ஆண்டவரே, இந்த பகுதிகளிலே எங்களோடு நீர் பேசுவதற்காக எங்களுக்காக எழுதி தந்த இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக உம்மை துதிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு பேசுங்க. எங்கள் வாழ்க்கையை உமக்கு உகந்த வாழ்க்கையாக தினந்தோறும் ஒவ்வொரு நிமிடமும் மாற்றிக்கொள்ள தேவன் எங்களுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தொடர்ந்து தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, இந்த எபிரேயர் புத்தகமானது ஒரு அருமையான ஆழ்ந்த கருத்தை, நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி வாழ வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் புது உடன்படிக்கையில் இயேசு கிறிஸ்துவே நம்மோடு பேசுகிறார். அவர் நமக்காக சிந்தின இரத்தத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிற அனைவரை காட்டிலும், தேவ தூதர்களை காட்டிலும், எல்லாரை காட்டிலும் அவர் உயர்ந்தவராக காணப்படுகிறார். அவர் தேவன். திருத்துவத்திலே நாம் பார்க்கிற பிதா, குமாரன் ஆகிய அந்த தேவன் இயேசு கிறிஸ்து, பிதா, குமாரன் என்று சொல்கிறோம் அல்லவா? அந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து நமக்காக பலியானார். அவரது பலியின் மூலமாக அவர் எல்லாரை காட்டிலும், நாம் வேத புத்தகத்தை பார்க்கிற அனைத்து நபர்களை காட்டிலும், தேவ தூதர்களை காட்டிலும் உயர்ந்தவராக, தலைமை சிறந்தவராக இருக்கிறார் என்பதை இந்த எபிரேயர் நிருபத்தில் நாம் திரும்ப பார்த்து கொண்டே இருந்தோம். அந்த 11வது அதிகாரத்தில் வரும்போது விசுவாசத்தின் உன்னதமான, விசுவாசத்தினால் வருகிற உன்னதமான காரியங்களை ஒரு பட்டியலாக போட்டு விசுவாசத்திற்கு அடிப்படையாக வாழ்ந்தவர்களை குறித்து பார்த்தோம். 12வது அதிகாரம் வரும்போது நம்பிக்கையை குறித்து, வருங்காலத்தில் நமக்கு இருக்கிற நம்பிக்கையை குறித்து பார்த்தோம். இன்று நாம் பார்ப்ப இருப்பது 13வது அதிகாரம். இதில் அன்பு தலை தூக்கி காணப்படுகிறது. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. இந்த அதிகாரத்திலே 13வது அதிகாரத்திலே நாம் அன்பை குறித்து பார்க்கிறோம். லைஃப் ஆஃப் லவ், அன்பின் அடிப்படையில் வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் தேவனுக்கு உகந்த வாழ்க்கை என்பதை மிக அழகாக சொல்லி வருகிறார். முதல் 6 வசனங்களிலே அன்பை பற்றி, சேரிட்டினா மற்றவர்களுக்கு உதவுவதை பற்றி, செக்ஷுவல் பியூரிட்டி, திருமண வாழ்க்கையிலே, பாலியலிலே எப்படி பரிசுத்தமாக காணப்பட வேண்டும் என்பதை குறித்து, 4வது கண்டென்ட்மெண்ட், ஒரு திருப்தியான மனதிற்கு நிறைவான வாழ்க்கையை வாழ்வது. இந்த 4 கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு 6 வசனங்களை பேசுகிறார். மனதில் வைத்து கொள்ளுவோம். லவ், சேரிட்டி, செக்ஷுவல் பியூரிட்டி
அண்ட் கண்டென்ட்மெண்ட். இந்த 4 காரியங்கள், இந்த 6 வசனங்களிலே இந்த 4 தலைப்புகள், இந்த 4 காரியத்தின் ஆழ்ந்த கருத்தை நம்முடைய வாழ்க்கையில் இந்த 4 காரியங்களும் இருக்கும்போது தேவனுக்கு உகந்த வாழ்க்கையை நாம் வாழ்கிறோம் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். ஸோ முதல் 6 வசனங்கள், சகோதர அன்பிலே நிலைத்திருங்கள். லவ். முதலாவது தீம் லவ், அன்பை குறித்து பார்க்கிறோம். என்ன வகையான அன்பு? பிரதர் லவ். இட் இஸ் நாட் பிரதர்லி லவ், பிரதர் லவ், சகோதர அன்பு. ஏன் சகோதர அன்பு? சகோதர அன்பு என்று சொல்லுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? பிகாஸ் வி ஹாவ் காமன் ஃபாதர். நாம் எல்லாரும் ஆண்டவரை பார்த்து பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே என்று நாம் கூப்பிடுறோம். அப்படி தானே நமக்கு ஆண்டவர் ஜெபம் பண்ண சொல்லி கொடுத்திருக்கிறார். அப்போனா நாம் எப்படி காணப்பட வேண்டுமா? சகோதர அன்பு நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். அப்போது நம் கிறிஸ்தவர்களாக இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த இரட்சகராக, அப்படி என்றால் ஆண்டவரே நீர் என் வாழ்க்கையை ஆண்டு கொள்ளும் என்று தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறவர்கள் ஒவ்வொருவருமே நமக்கு யார்? சகோதர சகோதரிகள். அதனால தான் சகோதர அன்பு காணப்பட வேண்டும். சகோதர அன்புனா எனக்கும் அவர்களுக்கும் இருக்கிற தகப்பன் ஒரே தகப்பன், காமன் ஃபாதர், ஹெவன்லி ஃபாதர். அதனால் அந்த தேவன் எப்படி அவர்களை நேசிக்கிறாரோ, காட்ஸ் லவ், அதுதான் தேவன் தன் பிள்ளையை நேசிப்பது போல நான் என் சகோதரனை நேசிப்பேன். இந்த அன்பு நம்ம யோசித்து பார்க்கலாம். ஆண்டவரே, நான் இந்த அன்பு என்கிட்ட இருக்குதா? முதலாவது உமக்கு உகந்த வாழ்க்கை செய்கிறதுக்கு இந்த அன்பு என்னிடத்துல காணப்பட வேண்டும். அது முதலாவது வசனத்தில் வருது. இப்போ 2வது வசனத்துக்கு வரும்போது we see the theme of charity. மற்றவர்களுக்கு உதவி செய்வது, அந்நியரை வரவேற்று விருந்தோம்பனா அவங்களுக்கு அவர்களோடு உணவில் விருந்தோம்பல் செய்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? பரிமாறிக்கொள்ளுவது, அன்பை பரிமாறிக்கொள்ளுவதில், அந்த சேரிட்டியில் நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, தவறி விடாதீர்கள். 2வது வசனம், அந்நியரை வரவேற்று விருந்தோம்ப மறவாதீர்கள். இவ்வாறு விருந்தோம்பியதால் சிலர் தாங்கள் அறியாமலேயே வான தூதர்களை மகிழ்ச்சிப்படுத்தியது உண்டு. நீங்கள் ஆதியாகமத்தில் தொடக்க நூலில் எடுத்து படிச்சுவீங்கன்னா 18வது அதிகாரம் 1-8 வரைக்கும் நீங்கள் தனிமையாக இருக்கும்போது வாசித்து பாருங்கள். நம்முடைய தகப்பன், ஆதி தகப்பன் ஆபிரகாம் தன்னை அறியாமலேயே அந்நியர்களை வரவேற்கிறார். 19வது அதிகம் 1-3 வரைக்கும். இந்த இடத்துல நாம் இப்பொழுது இருக்கிற இந்த காலகட்டத்தில் நம்ம விருந்தோம்பல் செய்வது, அந்நியர்களை வரவேற்கும் என்று சொல்லும்போது தேவ தூதர்களை, வான தூதர்களை அவர்கள் மகிழ்ச்சிப்படுத்தி இருக்கிறார்கள் என்றால், இப்போ நமக்கு பார்க்கும்போது நீங்கள் ரெவலேஷன், அதாவது வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 3வது அதிகாரத்தில் எல்லாம் இந்த தூதர்கள் என்று சொல்லுவது நம்ம ஊழியம் செய்கிறவர்களை ஒரு வகையில் குறிக்கலாம். அவர்கள் தான் அந்த தூதர்களாக காணப்படுகிறார்கள். எப்படின்னா அந்த வெளிப்படுத்தலில் அப்படி தான் அந்த அவர்களை குறிப்பிடப்பட்டிருக்குது. அதனால் நாம் விருந்தோம்பல் செய்வதில் ஊழியக்காரர்களை உண்மையாய் தேவனுக்கு பகுத்தறிவு வேண்டும். எல்லாரையும் கூப்பிடணும்னு இல்லை, உண்மையாய் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கு நம்ம சேரிட்டி, அவங்களுக்கு ஒரு விருந்தோம்பல் செய்வதோ இல்லை அவங்கள சந்தோஷப்படுத்துவதோ ஏதாவது உதவி செய்ய வேண்டும். யாருக்கு? முதலாவது வான தூதர்கள். இங்கே வரும்போது ஊழியத்தில் இருக்கிறவர்களை எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது 3வது வசனம் பாருங்கள், சிறைப்பட்டவர்களோடு நாமும் சிறையாக இருப்பதாக எண்ணி அவர்களை நினைத்து கொள்ளணும். அப்போ சிறைப்பட்டவர்களை, ஏன்னா இந்த எபிரேயர் ஆக்கியோன் எழுதும்போது அநேகர் இந்த உபத்திரவத்தை, இயேசு கிறிஸ்துவை தங்களது வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டதினாலே சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதனால் சிறைப்பற்றவர்களோடு நீங்களும் உங்களை வச்சு அவர்களை நினைத்து கொள்ளுங்கள். அது ஒரு வகையான சேரிட்டி. துன்புறக்கூடிய உடல் உங்களுக்கும் உள்ளதால் துன்பப்படுகிறவர்களை மறவாதிருங்கள். அப்போனா துன்பப்படுகிறவர்கள்
அவர்களை நம்ம என்ன செய்யக்கூடாது, மறக்கக்கூடாதுன்றார். முதலாவது நம்ம கிட்ட சொன்னது லவ், ரெண்டாவது சொன்னது சேரிட்டி. முதலாவது நாம் அனைவரையும் பிதாவாகிய தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்கிற அனைவரும் எனக்கு சகோதரர்கள். அதனால் அவர்களிடத்தில் எப்படி என்னுடைய அன்பு இருக்க வேண்டும் என்றால் காட்லி லவ், பிரதர்லி லவ். தேவன் எனக்கு தகப்பன், தேவன் அவர்களுக்கும் தகப்பன். அதனால் அவர்களை நேசிக்க வேண்டும். ரெண்டாவது சேரிட்டின்னு சொல்லும்போது தூதர்கள்னும் போது ஊழியக்காரர்களை சொல்லலாம். இந்த காலத்தில் அவர்களுக்கும் சிறைப்பட்டவர்களுக்கும் துன்பப்படுகிறவர்களுக்கும் நம்ம என்ன செய்யணுமா, அவர்களோடு we need to identify, அவர்களுக்கு உதவி செய்தலை சொல்கிறார். அடுத்தது பாருங்கள், 4வது வசனம் வரும்போது 3வது தீமை கொண்டு வராரு. that is God expects sexual purity-ness. இது இந்த காலத்தில் இது ஒரு மறைந்து போயிடுச்சு இல்லை? பீப்புள் ஹாவ் லிபரல் தியாலஜி. திருமணம் என்பதே மறைந்து கொண்டு வருகிற இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது திருமணத்தை அனைவரும் உயர்வாக மதியுங்கள். திருமணம்னு நமக்கு ஆயிடுச்சுன்னா கணவனும் மனைவியுமாக வாழ்கிற அந்த வாழ்க்கையை உயர்வாக பார்க்க சொல்கிறாரு. பாருங்கள், வேத புத்தகமானது எல்லா புத்தகத்தை நீங்கள் பார்த்தீங்கனாலும் அந்த புத்தகத்தை என்ன செய்வாங்க, காலங்கள் மாற 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 வேர்ல்டு மாறிக்கொண்டே இருக்கும்போது அந்த புக்ஸை அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நல்லா கவனிங்க, பைபிள் is always the updated book. வேதாகமும் எத்தனையோ வருடங்கள் ஆண்டுகளுக்கு முன்பதாக எழுதப்பட்டிருந்தாலும் 2000 ஆண்டுகளுக்கு பிற்பாக நாம் வாழ்ந்து புதிய ஏற்பாட்டையோ பழைய ஏற்பாட்டையோ நம்ம வாசித்து கொண்டிருந்தாலும் அது அப்டேட் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் தெரியுமா? அது பரிசுத்த மனுஷரால் எழுதப்படலை, பரிசுத்த ஆவியானவராலே மனுஷரை கொண்டு எழுதப்பட்டது. அதனால் வேத புத்தகத்தில் இருக்கிறவர்களை நான் கடைபிடிக்க நான் என்னை தான் அப்டேட் பண்ணிக்கணுமே தவிர வேத புத்தகத்தின் வசனங்கள் அப்டேட் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. அருமையான புத்தகம் இல்லையாம்மா? ஜீவனுள்ள புத்தகம், வல்லமை உள்ள புத்தகம். ஆனால் அது என்ன சொல்லுது, உன்னுடைய திருமணத்தை நீ உயர்வாக மதிக்க வேண்டும். உலகம் எப்படி பார்க்கிறது என்பதில்லை, தேவன் எனக்கு என்ன சொல்லியிருக்கிறார். மணவரை படுக்கை மாசுராமல் இருக்கட்டும், காமுகரமும் விபசாரத்திலும் ஈடுபடுவோர் கடவுளின் தீர்ப்புக்கு ஆளாவார்கள். அப்போனா நான் தேவனுடைய தீர்ப்புக்கு ஆளாகாமல் இருக்க வேண்டும் என்றால் இது எனக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற ஒரு காரியம். அதனால் இந்த ரகசியம், என் திருமணத்தை நான் எப்படி மதிக்கிறேன், உயர்வாக மதிக்கிறேனா, என்னுடைய படுக்கை, my sexual activity needs to be pure. It should be within the framework of மேரேஜ். அதை தான் இங்கே 3வதாக சொல்கிறார். 3வது என்ன? செக்ஷுவல் பியூரிட்டி. 4வது கருத்துமா கண்டென்ட்மெண்ட். பொருளாசையை விலக்கி வாழுங்கள், உள்ளதே போதும் என்று இருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறுன்னு இருக்குது. பொருளாசை, பணம்னாலே பொருள்னாலே எல்லாம். அப்போனா பணத்தில் ஒரு தவறு கிடையாது, பொருட்களில் தவறு கிடையாது. பொருள் மேல் வைக்கும் ஆசை நமக்கு தவறாக இருக்குது. பொருள்கள் நமக்கு தேவன் கொடுக்கும்போது நல்ல நவீன பொருட்கள், நல்ல உயர்ந்த பொருட்களை தேவன் நமக்கு கொடுக்கிறார். நமக்கு அது ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்றால் அதில் தப்பு கிடையாது. ஆனால் தேவனுக்கு கொடுக்கிற இடத்தை விட்டுவிட்டு அதன் மேலே ஆசை வைத்தோம் என்றால் நம்ம என்ன செய்யணும், அதிலிருந்து விலகி வாழ கற்றுக்கொள்ளணும். அப்படி எப்படி வாழ முடியும்? எனக்கு என்ன இருக்கிறதோ உள்ளதே போதும் என்று நினைத்தாலே பொருளாசையிலிருந்து நம்ம விலகி விடுவோம். அப்போ உள்ளதே போதும் என்று என்னால் எப்படி நினைக்க முடியும்? ஐயோ, இன்னைக்கு இது இருக்குது, நாளைக்கு இது இல்லாமல் போயிடுமோன்னு பயம் இருக்குதா? அதுக்கு தான் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை அழகாக சொல்கிறாரு பாருங்க, நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். அப்போது
ஆண்டவர் எப்போதும் என் கூட இருக்கிறாரு, உன்னை விட்டு விலக மாட்டேன், ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், என்னை விட்டு விலக மாட்டார். யோசுவா 1:5 இதே வசனத்தை படிக்கிறோம். அப்போது ஆண்டவர் என்னை கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு, என்னை விட்டு விலக மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால இந்த பொருள் மேலே நான் என்ன செய்ய வேண்டியதில்லை, நம்பிக்கை வைக்க வேண்டியதில்லை. பொருள் ஆண்டவர் கொடுத்தது. ஆண்டவர் கொடுத்த பொருளை நான் பிடிப்பதை விட கொடுத்தவரை பிடித்து கொண்டேன் என்றால், த கிவர், டோன்ட் கிளிங் ஆன் டு த கிஃப்ட், கிளிங் ஆன் டு த கிவர். எவ்வளோ அழகாக இருக்குதுல்ல. இந்த ரகசியத்தை அறிந்து கொண்டேம்மா. எந்த பொருளோ நமக்கு, பொருள் மேலேயும் நம்ம என்ன வைக்க வேண்டாம், ஆசை வைக்க வேண்டாம். எது இருக்குதோ அதில் திருப்தியாக இருப்போம். ஏன்னா நம்முடைய தேவன் நம்மை என்ன செய்ய மாட்டார், கைவிடவே மாட்டார், நம்மளை விட்டு விலகவே மாட்டார். ஸோ கிளிங் ஆன் டு த கிவர், நாட் டு த கிஃப்ட். இந்த 4 காரியத்தை தான் அவர் சொல்லிட்டு 6வது வசனம் மிக மிக அழகான வசனம். இதை சொல்லி அந்த முதல் பகுதியை அவர் முடிக்கிறார். முதல் பகுதி, அதாவது 6 வசனங்கள் அடங்கிய அந்த 11வது அதிகாரத்தின் முதல் பகுதி. அன்போடு என்னுடைய வாழ்க்கையை நான் நடத்த வேண்டும். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, நானும் தேவனோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கையில் இந்த 4 காரியங்கள் இருக்க வேண்டும். இந்த 4 காரியங்களும் என்னிடத்துல இருக்கும்போது எனக்கு என்ன நான் சொல்லுவேன்னா, நான் தைரியமுள்ளவளாக இருப்பேன். பயத்தோடு பேச மாட்டோம், தைரியத்தோடு பேசுவோம். நம்ம என்ன செய்வோம், துணிவோடு இருப்போம். ஆண்டவரே எனக்கு துணை, நான் அஞ்ச மாட்டேன், மனிதன் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் என்று கூறலாம். நம்ம சொல்லலாம். இதை கேட்டுக்கொண்டு இருக்கும் அன்பானவர்களே, இந்த 4 காரியம், முதலாவது அன்பு, லவ், சேரிட்டி, செக்ஷுவல் பியூரிட்டி அண்ட் கண்டென்ட்மெண்ட். இதெல்லாம் இருக்கும்போது, இதெல்லாம் எனக்கு இருக்கிறது என்றால் எனக்கு ஒரு தைரியம் இருக்கும். நான் என்ன சொல்லுவேன், ஆண்டவர் எனக்கு துணை, அதனால் நான் பயப்பட வேண்டியதில்லை, எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை. நான் தைரியத்தோடு எனக்கு சொல்லுவேன். மனுஷனுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், பயப்படவே மாட்டேன். மனுஷன் பேசுகிற வார்த்தைக்கு நான் பயப்பட மாட்டேன். மனுஷன் சொல்கிற எதிர்மறையான வார்த்தைகளுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், பயப்பட மாட்டேன். அவன் என்ன செய்ய முடியும், மனுஷன் வார்த்தைகளை தான் பேச முடியும். அந்த வார்த்தைகளை கூட மனிதர் பேசுகிறதற்கு நாம் இடம் கொடுத்தால்தான் அவர்கள் பேச முடியும். அதனால் நாம் தைரியத்தோடு என்ன சொல்லலாம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இந்த 6 வசனங்களில் முதல் பகுதியில், இந்த 13வது அதிகாரத்தின் முதல் பகுதியில், ஆண்டவரே லைஃப் ஆஃப் லவ் இன் மை இண்டிவிஜுவல் லைஃப், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை கடவுளுக்கு உகந்ததாக இருக்க வேண்டும் என்றால் அதில் இந்த 4 காரியங்கள் காணப்பட வேண்டும். நம்மளே சோதித்து பார்க்கலாமா? அன்பின் கர்த்தாவே, இந்த முதல் பகுதி 6 வசனங்களை எத்தனை தடவை வாசித்திருக்கிற ஆண்டவரே, ஆனால் எப்பொழுதும் அந்த 6வது வசனத்தையும் அந்த கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தை மட்டும் நான் விளங்கிட்டு இருக்கிறேன். ஆனால் இந்த முதல் பகுதியில் நீர் சொல்லியிருக்கிற இந்த 4 காரியங்களும் என்னிடத்துல காணப்படுகிறத, அன்பு, உம்மை நேசிக்கிற அன்பு எனக்கு இருக்கும் என்றால் என்னுடைய சகோதரரை என்னால் நேசிக்க முடியும். இந்த அன்பு எப்படிப்பட்டது தெரியுமாம்மா? நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முக்கோணத்தை போல, முக்கோணம்னா உங்களுக்கு தெரியும், ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிளில் 2 கோடும் போய் ஒரு இடத்துல மேலே சேருது இல்லையா? அந்த டாப்பில், அந்த உயர்ந்த இடத்துல இருக்கிற அந்த புள்ளியில் கடவுள், தேவன், நம்முடைய தேவனை அங்கே வச்சுட்டு, இந்த முக்கோணத்தில் கீழே பார்த்திங்கன்னா ஒரு லைன் வரும், 2 பாயிண்ட்ஸ் இருக்கும். அதில் மேலே ஒரே பாயிண்ட்டு, இங்கே 2 பாயிண்ட் இருக்கும், ரைட் சைடு ஒன்று, லெஃப்ட் சைடு ஒன்று. இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறதுல நம்மளுடைய பேரை போட்டுக்கோங்க, ரைட் சைடில் இருக்கிறவங்களதில் மற்றவர்களை போட்டுக்கோங்க, பிறர். இந்த மாதிரி இருந்துக்கிட்டு இந்த கிறிஸ்துவுக்குள் வாழும் நாம், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவை அப்பா, பிதாவே என்று கூப்பிடுகிற நானும்
என்னோடு இணைந்த இயேசு கிறிஸ்துவை மூலமாக பிதாவே, அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற மற்றவர்களும், அவங்க ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம். இப்போ இந்த 2 நபர்களும் 2 பேரும் யாரை நோக்கி போகிறாங்க? தேவனை நோக்கி போயிட்டுருக்கிறாங்க. அதனால் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவோ ஆண்டவரோடு நெருங்குறீங்களோ, அதே மாதிரி இந்த முக்கோணத்தில் அடுத்த பகுதியில் இருக்கிற சகோதரர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவோ ஆண்டவரோடு நெருங்குறாங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த முக்கோணத்தில் நம்முடைய வாழ்க்கையின் உறவு நெருங்கியதாக அமையும். இதை நேராக சொல்லி கொடுத்தா உங்களுக்கு ஒரு முக்கோணம் போட்டு வரைஞ்சி நான் சொல்லி கொடுக்க முடியும். நீங்களே இன்றைக்கி முடிஞ்சதும் ஒரு முக்கோணம் போடுங்க, ஒரு ட்ரையாங்கிள் போடுங்க. அதில் மேலே அந்த பீக்கில் இருக்கிறவர் ஆண்டவர், ஒரு பக்கத்தில் இருக்கிறது நான், அடுத்த பக்கத்தில் இருக்கிறது என்னை போலவே தேவனை, அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கூப்பிடுகிற அந்த சகோதரர்கள். இவங்க 2 பேருமே, நானும் சரி சகோதரர்களும் சரி, ஆண்டவருடைய அன்பில் நம்ம வளர்ந்து கொண்டே இருந்த, ஆண்டவரை நோக்கி நம்ம சென்று கொண்டே இருந்தோன்னா நம்முடைய உறவில் என்ன ஆகும்? மிகுந்த நெருக்கம் உண்டாகும். அப்படி தானே? முதல்ல அந்த முக்கோணத்தில் அடியில் இருக்கும்போது எவ்வளவோ நம்ம இருவர் இடையில் எவ்வளவோ இடைவேளை இருக்கிறது. ஆனால் தேவனை நோக்கி இருவரும் போக 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 இறுதியில் ஆண்டவரோடு இணையிற நமக்குள்ள உறவில் எந்த இடைவேளையும் இல்லாமல் போயிடுது. இந்த அன்பை தான், இந்த சகோதர அன்பை தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அடுத்தது அவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது, நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்க வேண்டும் என்றால் விருந்தோம்பல் வேணுமா? விருந்தோம்பல் மற்றவர் ஊழியக்காரர்களை நம்முடைய வீட்டுக்கு அழைப்பது, அவர்களுக்கு உணவு பரிமாறுவது, இல்லை வேறு வகையில் ஊழியக்காரர்களை, தேவனுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறார்கள் அல்லவா, அந்த தூதர்களை நீங்கள் என்ன செய்கிறீங்க? விருந்தோம்பல் மூலமாக, இல்லை அவர்களுக்கு செய்கிற உதவிகளின் மூலமாக நீங்கள் என்ன செய்யலாம்? சேரிட்டியை வெளிப்படுத்தலாம், விருந்தோம்பலை வெளிப்படுத்தலாம். சிறைப்பட்டவர்களையும் துன்பப்படுகிறவர்களோடும் இணைந்தும் நம்ம என்ன செய்யலாம்? அவர்கள் படுகிற சிறையிருப்பு எனக்கு வந்ததை போல நினச்சி, அவர்கள் துன்பம் என்னுடைய உடலிலும் துன்பம் வந்தால் எப்படி இருக்கும் என்பதை நான் நினைத்து அதை மறக்காமல் அவர்களுக்காக ஜெபிக்கலாம், இல்லை அவர்களுக்காக உதவி செய்யலாம். இந்த விருந்தோம்பல், சேரிட்டியை ஆண்டவர் விரும்புகிறாரு. 3வது செக்ஷுவல், 4வது வசனத்தில் நம்ம பார்க்கிறது, திருமண பந்தத்தில் நம்முடைய பாலியலில் நாம் பரிசுத்தமாக காணப்பட வேண்டும். எந்த வகையிலும் இந்த விபசாரத்தின் பெயர் கூட நமக்குள்ள காணப்படாதபடிக்கு பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து விபசாரத்தை பற்றி சொல்லும்போது, திருமணமாகி மற்றவர்களோடு நாம் தொடர்பு வைத்தோம் என்றால் அது விபசாரம் என்று காணப்படுகிறது. இந்த விபசாரம் என்பதை தேவன் சொல்லும்போது எப்படி சொல்கிறாரு? நீ போய் ஒரு செயலினால் தவறும்போது தான் விபசாரம் செய்கிறாய் என்பது அல்ல, மற்றவர்களை இச்சையோடு, நீ இச்சையின் காரணமாக கண்ணினால் பார்த்தால் கூட விபசாரம். அப்போ பாருங்க, ஆண்டவர் திருமணத்தை எவ்வளவு உயர்வாக மதிக்கிறார். அதனால் இப்பேற்பட்ட பரிசுத்தம் நம்மக்கிட்ட காணப்பட வேண்டும் இல்லையா? நம்ம சில வேளை நினைக்கலாம், ஐயோ நான் தான் ஆண்டவருடைய பிள்ளையாச்சே, ஆண்டவர்களுடைய பிள்ளைக்கிட்டே இந்த மாதிரி பாவங்கள் இருக்குமான்னு நினச்சிங்கன்னா காணப்படுகிறனால தான் நான் அதனால தான் சொன்னேன், ஆர் பைபிள் இஸ் அ அப்டேட்டட் புக். நம்மை நாம் அப்டேட் பண்ணிக்கிட்டோன்னா இந்த உலகத்தில் விசுவாசிகள் மத்தியில், அப்பா பிதாவே என்று அழைக்கிறவர்கள் மத்தியில் இந்த அசுத்தம் காணப்படக்கூடாது என்ற அந்த உயரிய நோக்கத்தோடு இதை எழுதியவர் ஆக்கியோன் எழுதியிருக்கிறார். அப்போனா காணப்பட வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் த அப்டேட்டட் புக்
பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்ட புத்தகத்தில் இறுதி காலத்தில் என்ன நடக்கும் என்பதை வைத்து எழுதியிருக்கிறார். அதை அடுத்து நம்ம இடத்துல காணப்படுவது கண்டென்ட்மெண்ட். பொருளாசை ரொம்ப ஆயிடுச்சுமா. இந்த பொருள் இருப்பது தவறு இல்லை. என்னால் முடியாத ஒரு பொருள் என்னிடத்துல காணப்பட வேண்டும், மற்றவங்க கிட்ட இருக்குது, எனக்கும் வேணும்ன்ட்டு நம்மளால் முடியாததை நம்ம ஆசைப்படுறது இல்லையா, பெரிய காரியங்களை. இந்த பொருளாசைக்கு நாம் விலகி இருக்க வேண்டும். இதுக்கு எல்லாத்துக்கும் நமக்கு அடித்தளமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன தெரியுமா? அவர் கொடுத்திருக்கிற அந்த வசனம், நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், அதனால் நீ பயப்படாதே, என்ன நடக்காது, நான் உன் கூட இருக்கிறனால, நான் உன்னை விட்டு விலகாதனால நீ திருப்தியோடு வாழ கற்றுக்கோ. ஏனென்றால் உனக்கு என்ன இருக்கிறது அது என்றுமே இருக்கும். அதை காட்டிலும் நிறைவை தான் நான் உனக்கு கொடுப்பேன். ஏன்னா அவர் நம்ம கூட இருக்கிறாரு. நம்முடைய தகப்பன் நம்ம என்னைக்குமே நம்ம வாழ்ந்த தரத்தை விட கீழான தரத்துக்கு அவர் கொண்டு போகவே மாட்டார். நமக்கு கொடுத்திருக்கிற அந்த பொருளை இன்னும் அதிக மன திருப்தியோடு நாம் இருக்கும்போது இன்னும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். அதுக்கு காரணம் என்ன? அவர் என் கூடயே இருக்கிறாரு, அவர் என்னை விட்டு போக மாட்டார். அதனால் நம்ம என்ன செய்யலாம், நம்முடைய வாயில் துணிவோடு நம்ம என்ன செய்யணுமா, கூறலாம். சொல்ல வேண்டிய வார்த்தை ரொம்ப முக்கியம். உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவு காணப்பட வேண்டும் என்றால் கூறலாம். நான் என்ன சொல்கிறேன் சொல்லுங்கள், தைரியத்தோடு சொல்லுங்கள். நம்ம எல்லாரும் வாய் விட்டு சொல்லாமா, ஆண்டவரே எனக்கு துணை சொல்லுங்கள். ஆண்டவரே எனக்கு துணை, நான் அஞ்ச மாட்டேன். வாய் விட்டு சொல்லுங்கள். தனியாக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் யாராவது நீங்கள் சொல்கிறத கேட்டு என்னை தப்பாக யோசிப்பாங்கன்னு யோசித்து பயப்படாதீங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, அதுக்கு கீழ்ப்படியணும். தைரியத்தோடு சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்கு துணை. ஆண்டவரே, அதில் யாருமே வர முடியாது. ஆண்டவரேன்ற ஏகாரம் வந்துருச்சுன்னா வேறு யாருமே நமக்கு என்ன செய்ய முடியாது, துணையாக இருக்க முடியாது. அதனால் நான் என்ன செய்ய மாட்டேன், நான் அஞ்ச மாட்டேன். சொன்னீங்களா? ஆண்டவரே எனக்கு துணை, நான் அஞ்ச மாட்டேன். மனிதர், ஒரு மனுஷன் இல்லை, 2 மனுஷன் இல்லை, மனித கூட்டமே வந்தாலும், அது உறவினராக இருக்கலாம், நண்பர்களாக இருந்து மாறினவர்களாக இருக்கலாம், மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? ஏன் ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்? ஆண்டவர் எனக்கு துணை, நான் பயப்பட மாட்டேன். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அப்பா, எவ்வளவு அழகாக எங்களோடு பேசினீர் ஆண்டவரே. உமக்கு உகந்த வாழ்க்கையை வாழ நாங்கள் எல்லாம் ஆசைப்படுகிறோம் ஆண்டவரே. உமக்கு உகந்த வாழ்க்கை தான் என் வாழ்க்கையில் வேணும் சுவாமி. உங்களுக்கு பிரியமாய் வாழ்வது எப்படின்னு எத்தனை முறை நான் கேட்டிருக்கிறேன். இன்றைக்கி என்னோடு பேசினதுக்காக உங்களுக்கு நன்றி சுவாமி. அன்பு என்னிடத்தில் காணப்படும் வேண்டும். எனக்கு, நான் அப்பா என்று கூப்பிடுகிற உம்மை யாரெல்லாம் அப்பான்னு கூப்பிடுறாங்களோ அவர்களிடத்துல எல்லாம் உண்மையான அன்போடு, தெய்வ அன்போடு நடந்து கொள்ள கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, மற்றவர்களுக்கு உதவி செய்ய, விருந்தோம்பலை காட்ட விசேஷ விதமாக உம்முடைய வசனத்தை எடுத்து போதிக்கிற தூதர்களுக்கு ஆண்டவரே, உம்முடைய ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே, எங்கள் மனதில் நீர் பேசினதற்காய் நன்றி. அப்பா பிதாவே, எங்களுடைய திருமண வாழ்க்கை ஆண்டவரே பரிசுத்தமாய் இருக்க, அதை உயர்வாய் எங்களுடைய திருமண வாழ்க்கையை நாங்கள் மதிக்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காய் நன்றி. அப்பா பிதாவே, இறுதியாக 4வதாக ஆண்டவரே, உமக்கு உகந்த வாழ்க்கையை வாழ மன திருப்தியோடு வாழ வேண்டும் ஆண்டவரே. ஐ நீட் டு ஹாவ் கண்டென்ட்மெண்ட். இந்த உலகத்தில் எனக்கு திருப்தி நீர் கொடுத்திருக்கிறீர். எனக்கு அநேக பொருட்களை கொடுத்திருக்கிறீர். நான் நினைத்தது, நான் நினையாதது, நான் கேட்டது, கேட்காதது எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறீரே. அந்த பொருளை கொடுத்த உம்மையே நான் ஆராதிக்க தேவன் எனக்கு கிருபை செய்வீராக. அப்பா, இதை 4 காரியங்களையும் நான் செய்யும்போது நிச்சயமாக உமக்கு உகந்த வாழ்க்கையை நான் வாழ முடியும் ஐயா. அப்படியாய் நீர் எனக்கு செய்வதற்காய் நன்றி. இதை கேட்டுக்கொண்டே இருக்கிற
ஒவ்வொருவருக்கும் உம்மை பார்த்து ஆண்டவரே உமக்கு உகந்த வாழ்க்கையை நான் எப்படி வாழ்வது என்று கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரோடும் நீர் பேசினதற்காய் நன்றி. இந்த வார்த்தைகளை, இந்த காரியங்களை, இந்த 4 காரியங்களை எங்கள் வாழ்க்கையில், நடைமுறை வாழ்க்கையில், எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நாங்கள் வாழ பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.